அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பதஞ்சலி யோக சூத்திரத்தின் 38வது பார்க்க போகிறோம். கனவு மற்றும் தூக்கத்தில் ஏற்படும் அனுபவத்தில் மனதை பொருத்துவது, அதாவது கனவனுபவம் என்று பதஞ்சலி முனிவர் குறிப்பிடுவது ஒரு புனிதமானவரை அல்லது தெய்வீக குறியீட்டை பற்றிய கனவு. அத்தகைய கனவுகளை அனுபவம் எனலாம். காரணம், அவை ஒருவித இன்ப உணர்வை கொண்டு வரும், ஏதோ ஒன்றை தெரியப்படுத்தவும் செய்யும். நம் விழித்தெழுந்த பின்பும் அந்த உணர்வு நமக்குள் தங்கியிருக்கும். இந்திய ஆன்மீக இலக்கியங்களில் பக்தர்கள் தங்கள் கனவில் மூலம் குருநாதரிடமிருந்து மந்திர உபதேசம் பெற்ற சிறந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. விழிப்பு நிலையில் பெற்றது போலவே அம்மந்திரம் புனிதமாகவே கருதப்படுகிறது. அதை மந்திரம் வாங்கி பக்தர்கள் தமது வாழ்க்கையில் நெடுகிலும் அம்மந்திரத்தை தொடர்ந்து பயன்படுத்துவார்கள், அதன் மீது தியானிப்பார்கள். இன்னொரு முறை ஆழ்ந்த கனவற்ற உறக்கத்திற்கு பின்பு விழித்தெழும்போது கிடைக்கும் மகிழ்ச்சி உணர்வின் மீது மனதை ஒருமுகப்படுத்துவதாகும். கனவற்ற உறக்கத்தின் போது நம் ஆத்மனுக்கு நெருக்கமாய் இருப்போம். உறங்கி விழிக்கிற பொழுது நம் மெய்ப்பொருளுடன் ஒன்றுவதில்லை, ஒன்றி விடுவதில்லை. ஆனால் ஆழ்ந்த உறக்கத்திற்கு பின்பு கிடைக்கிற அமைதி கலந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அது பரம சுகத்தை நமக்கு பரிச்சயப்படுத்தி வைப்பதாகும். சில நாட்கள், சில நிமிடம்தான். ஆனால் அதை நாம் சிக்கென பிடித்து கொள்ள வேண்டும், அதிலேயே தங்கிவிட வேண்டும். கனவுகள் இனிமையானவை. சிலருக்கு கனவில் தேவதைகள் வந்து பேசும், சிலரோ ஆனந்த பரவச நிலையே இருப்பதாக உணர்வார்கள். சிலர் காற்றில் தவழ்ந்து வரும் இனிய கீதத்தை கேட்பார்கள். எந்த கனவு உங்களை பேரானந்தத்தில் திளைக்க வைக்கிறதோ, நீங்கள் விழித்த பிறகு உங்கள் மனதில் ஆழமாய் பதிகிறதோ, அந்த கனவை நீங்கள் தியானம் செய்யுங்கள். அதை கனவு உண்மையென கொள்ளுங்கள். அது முடியாவிட்டால் உங்களுக்கு இனிமை தருவது ஏதாவது புனிதமான ஒன்றை தியானிங்கள். அனுபவங்களின் அமைதி உண்டு. அந்த அனுபவங்கள் நினைத்து பார்ப்பதிலும் அமைதி உண்டு. கனவு ஓர் அனுபவம் என்றால் கனவற்று ஆய்ந்து உறங்குவதும் ஒரு அனுபவம்தான். இதுதான் பதஞ்சலி யோக சூத்திரத்தோட 38வது சூத்திரம். மீண்டும் அடுத்த ஒரு சூத்திரத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.